வறண்டு காணப்படும் நீர்நிலைகளினால் மனிதன் மட்டுமின்றி பறவைகளும் பாதிக்கப்படுகின்றன. காட்டுப்பகுதியிலும் நீர்த்தொட்டிகள் அமைக்கப்படாததால் தண்ணீரை தேடி மயில்கள் ஊருக்குள் வருகின்றன. திருப்பூரில் நிலவும் வறட்சி காரணமாக ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. தற்போது நிலவும் கோடையை சமாளிக்கும் விதமாக வனத்துறையினர் காட்டுக்குள் நீர்த்தேக்க தொட்டிகளை அமைத்திருக்க வேண்டும். ஆனால் நீர்த்தொட்டிகள் அமைக்காததால் அங்குள்ள விலங்குகள் தண்ணீரை தேடி ஊருக்குள் வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவ்வாறு ஊருக்குள் வரும் விலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன. தேசிய பறவையான மயிலும் நீரை தேடி கூட்டம் கூட்டமாக விவசாய நிலங்களுக்கு படையெடுக்கின்றன. குறிப்பா வறட்சி என்பதும் நீர் பற்றாக்குறை என்பதும் நீர் தேவை என்பதும் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல. நம்மோடு வாழுகிற காக்கை, குருவி தொடங்கி எல்லா உயிர்களுக்கும் இன்றைக்கு நீர் தேவைப்படுகிறது. ஆகவே மக்களே, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் வீட்டு மாடியில் அல்லது அருகில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் வைத்து நம்மோடு வாழுகிற சின்னஞ்சிறு உயிர்களையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சியால் விளைநிலங்களும் தண்ணீர் இல்லாமல் இருப்பதால் நீர் கிடைக்காமல் இறக்கும் மயில்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் வனவிலங்கு பாதுகாவலர்கள். காட்டிலையும் அதுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாங்க. ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே தண்ணி அதிகமாக கிடைக்காதனால குடிக்கிறதுக்கு அதுக்கு வழி இல்லை. இதை என்ன பண்ணணும்னா அங்கேயே தண்ணி தேக்கி வச்சு அது கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட உயிரிழப்புகள்லாம் தடுக்கலாங்க. தேசிய பறவையான மயிலை காக்க மட்டுமின்றி நம் சந்ததியையும் காக்க நீர்நிலைகளை தூர்வாரி மழைநீரை சேமிக்க வேண்டுமென வனவிலங்கு பாதுகாவலர்கள் வலியுறுத்துகின்றனர்.